ஓகே. ஞாயிறு தம்ம உரையில் 16வது பாகத்துல நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம் இப்போ. புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மம் புத்தகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு வரோம் கடந்த சில வாரங்களாக. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நூல் 4 மதமும் தம்மமும் பகுதியில 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறார் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். அதுல வந்து 2 பகுதிகளை நம்ம கம்ப்ளீட்டாவே முடிச்சிட்டோம். பகுதி 1 2. மூன்றாவது பகுதி, அதாவது பௌத்த வாழ்வு முறை, ஒரு புத்திஸ்ட்னா எப்படி நடந்துக்கணும் அவங்களுடைய அன்றாட வாழ்வியல்ல அப்படிங்கிறத நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல போன வாரம் வந்து நம்ம இந்த பகுதியில முதல் தலைப்பான நன்மை தீமை பழி செயல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மொத்தம் 13 பௌத்த வாழ்வு முறைகளை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இது ஒவ்வொன்றுமே இதுதான் பௌத்த வாழ்வியல் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அப்போ இது ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வெறும் ஒரு அறிவு சார்ந்த விஷயமா இல்லாம அனுபவம் சார்ந்த விஷயம் மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பின்பற்றணும். அப்பதான் அதனுடைய ஃப்ரூட்ஸ், அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு இயல்பாகவே வரும். அப்போ அதை டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நம்ம கேட்டு தெளிவடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பகுதியை நம்ம விளக்கமா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த முதல் தலைப்பான நன்மை தீமை பழிச்செயல், இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புத்திஸ்ட்னா என்ன பண்ணணும்? அவங்க வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும், நன்மை செய்யணும். பழிச்செயல் செய்யக்கூடாது, தீய விஷயங்களை செய்யக்கூடாது. அதே சமயத்துல தீய விஷயங்கள் வேற யாரும் செஞ்சா கூட அதுல ஒரு பங்களிப்பு கூட நம்மளோடது இருக்கக்கூடாது. அதுக்கு சப்போர்ட் கூட பண்ணக்கூடாது. அது இன்டைரக்டா கூட நம்ம அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இதுதான் வந்து ஒரு பௌத்த வாழ்வியல். இதுதான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். இப்போ போன வாரம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அப்படியே நான் சொல்லியிருந்தேன். அதுல இருந்து ரொம்ப டீவியேட் ஆகி விலகி போய் விளக்கிறதுக்கான முயற்சியை நான் சென்ற வாரம் எடுத்துக்கல. ஆனா இந்த வாரம் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். அதாவது இப்ப நம்ம வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் தம்மம் புத்தகத்தை தான் இந்த தொடர் காணொளி கருத்தரங்கத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும் பொழுது அதுல சொல்லாத விஷயங்களையும் நான் இந்த என்னுடைய காணொளிகள்ல நான் குறிப்பிடுறேன். இப்ப இது ஒரு சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற விஷயத்த மட்டும்தானே நம்ம பேசணும், ஏன் வந்து அதுல இருந்து இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம். அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு தான் நான் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா போகலான்னு முடிவு பண்றேன். ஏன்னா அவங்க கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. ஏன்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு புள்ளி கமா கூட மாற்ற விரும்பாதவர் தன்னுடைய எழுத்துக்கள்ல. அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, அந்த தத்பக் ஜோடக் மண்டல், இந்த ஜத்பக் தோடக் மண்டல், அந்த மண்டல் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல அது வந்து இந்துக்கள் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அவரு என்ன பேச போறாருங்கிறத அவர் எழுதி அனுப்புறாரு அந்த விழா ஏற்பாடு செய்தவர்கள்கிட்ட. அவங்க அதை படிச்சுட்டு அதுல வந்து இல்ல இல்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, கொஞ்சம் மாத்தணும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து அவர் அந்த மதம் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத விளக்கமா எழுதியிருப்பாரு. அப்ப அதை வந்து அந்த இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுல அந்த விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால டாக்டர் அம்பேத்கர் கிட்ட இதை வந்து எப்படியே நீங்க பண்ணாதீங்க, மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் என்னுடைய கருத்துக்களை நான் மாத்தி சொல்ல விரும்பல. இந்த விஷயத்த நான் அப்படியே பேசுறதா இருந்தா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரேன், அப்படி இல்லைன்னா நான் ஒரு புள்ளிகமா கூட மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பதில் எழுதுறாரு. அப்புறம் அவங்க வந்து அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுது. டாக்டர் அம்பேத்கர் அதுக்கு போகல.
அதன் பிறகு அதை என்ன பேசணும்னு நினைச்சாரோ அதை அப்படியே புத்தகமா வெளியிட்டுட்டாரு. அந்த புத்தகம் இன்னை வரைக்கும் உலக புகழ் பெற்ற புத்தகமா இருக்குது. அதுதான் வந்து அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு புத்தகம். அப்ப இந்த இடத்துல டாக்டர் அம்பேத்கர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து மாற்றுறதுக்கு விரும்பாதவர். அப்ப இதை வந்து நம்ம அஹ், எடுத்துக்கணும், அது கவனத்தில் எடுத்துக்கணும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து நம்ம புத்தரும் தம்மமும் புத்தகம் டாக்டர் அம்பேத்கர் எழுதியது, அதுல இருந்து நம்ம விளக்கம் சொல்லும் பொழுது அந்த மைய கருத்து மாறாம இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த மைய கருத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு வகுப்புல வந்து ஒரு ஆசிரியர், நம்ம டெக்ஸ்ட் புக் எல்லாம் இருக்கும் கிளாஸ்ல, டீச்சர்ஸ் வந்து அதை விளக்கும் போது அந்த புக்ல இருக்கிறத அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அதுல இருக்கிறத அவங்க விளக்கணும். ஆனா அந்த புத்தகத்துல இருக்கிற கருத்து தான் இவங்க சொல்லணுமே ஒழிய சொந்தமா வேற கருத்து திரிச்சிடக்கூடாது. கருத்து வந்து மாற்றக்கூடாது. கருத்து மாறாத வரைக்கும் நம்ம எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அதுல தப்பு இல்லை. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு புக்குமே அந்த புக்கை எழுதுற ஆசிரியர் அது ஒரு தடவை தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த புக்கை வச்சு கிளாஸ் எடுக்கிற, ஒரு வகுப்புல எடுக்கிற ஆசிரியர் அது 100 தடவை அதை வந்து எழுதுவார். அந்த மாதிரி தான். ஏன்னா அதுல இருக்கிற விஷயத்த அவர் எடுத்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவார் இல்லையா? அந்த வகையில் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில பார்க்கும் பொழுது எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் வந்து மற்றவங்களுக்கு, மாணவர்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அங்க வந்து அந்த புத்தகத்தின் மைய கருத்தை மாறாம பல்வேறு உதாரணங்களையும் பல்வேறு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்சஸ், பிற புத்தகங்களிலிருந்து குறிப்புகளை எடுத்து அந்த இடத்துல பொருத்தி பார்த்து ஒப்பிட்டு அந்த மைய கருத்து, புத்தகத்தின் மைய கருத்து என்ன சொல்ல வருதோ அதை இன்னும் தெளிவா சொல்றதுல தவறு இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புள்ளி கமா கூட மாற்ற விரும்பாதவர் டாக்டர் அம்பேத்கருங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப மறுபிறப்பு பத்தி நம்ம பார்த்தோம். அந்த மறுபிறப்பு பக்கம் வரும்பொழுது அதனுடைய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுல வந்து இப்ப இந்த இது வந்து ஒரு 32வது பாயிண்ட்ல வந்து மேற்காட்டியபடி புத்தர் இத்தகைய அபத்தத்தை நம்புபவர் அல்ல அப்படின்னு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 33வது என்ன அப்படின்னா திடீர்னு ஆரம்பிக்குது, அது மறுபிறப்புறவில்லை எனில் ஆம், ஆம் எனில் இல்லை. இப்ப நான் இதை அப்படியே வாசிச்சேன் அப்படின்னா அதுல கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா எதுவுமே புரியாது. சாதாரணமா வாசிக்கிறவங்களுக்கும் அது புரியவே புரியாது, என்ன சொல்ல வராங்க, ஏன் அது திடீர்னு வருதுன்னு. அப்ப நம்ம அந்த இடத்துல அந்த டயலாக் வந்து மிலிந்தா நாகசேனாருக்கு இடையே நடந்தது. அப்ப மிலிந்தானா யாரு, நாகசேனார்னா யாரு, ஏன் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க, அதை இந்த இடத்துல எதுக்கு கொண்டு வர்றார் பாபா டாக்டர் அம்பேத்கர், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது அப்போ இன்னும் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி இந்த புத்தகத்தை நம்ம படிக்க முடியும். அந்த புரிதல் இல்லைன்னா நமக்கு வந்து அது வெறுமனே படிச்சுட்டு போற மாதிரி ஆயிடும். அதனாலதான் ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. இப்போ திருக்குறளே எடுத்துட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவ மழை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா அது என்ன சொல்ல வருதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் அதனுடைய அர்த்தம் சொல்லும் பொழுதுதான். ஸோ நமக்கு வந்து உணவுப் பொருள்களை அளிக்கக்கூடிய மழையானது அதுவே நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியாகவும் விளங்குது. அப்ப உணவும் தருது, தண்ணியும் கொடுக்குது. அது உணவை உருவாக்குறதுக்கும் உதவியா இருக்கு, தானே உணவாகவும் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க போது அந்த குறளுடைய மகிமையை நம்ம வந்து உணர முடியுது. அதை வந்து இன்னும் நம்ம ரசிக்க முடியும். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய மைய கருத்து மாறாமல் அதை விளக்குறதும் உதாரணங்கள் கொடுக்கறதும் மென்மேலும் அதுக்கு மெருகூட்டத்தான் செய்யுமே ஒழிய அது வந்து அதனுடைய எழுத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற இந்த ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து புள்ளி கமா கூட மாற்ற விரும்பாதவர் டாக்டர் அம்பேத்கர். அதனால அவருடைய புத்தகத்திலிருந்து அப்படியே தான் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய உதாரணங்களையும் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்சஸையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இதை அப்படியே நீங்க வந்து புள்ளி கமா கூட மாற்றாதவர், அதனால எதையுமே மாற்றக்கூடாது அப்படின்னு அப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துக்க கூடாது. அதுக்கு தான் அந்த குதிரைக்கு குர்றோம்னா ஆணைக்கு அறமா அப்படின்னு ஒரு பழமொழி கிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குர்ரம் அப்படிங்கிறது வந்து தெலுங்குல வந்து குதிரைன்னு அர்த்தம். தெலுங்குல வந்து குதிரைக்கு குர்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தெலுங்குல யானைக்கு என்ன,
அப்படின்னா உடனே அறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அது தெரியல. அப்ப அதை அப்படியே குதிரைக்கு குடுறோம்னா ஆணைக்கு ஆடுறோம், அதை அப்படியே இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்கிறது அப்படிங்க. ஸோ அந்த மாதிரி பாபா டாக்டர் அம்பேத்கர் வந்து ஜற்பத்தோடக் மண்டல்ல பயன்படுத்திய அந்த விஷயத்த புள்ளிக்கமா கூட நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னத நம்ம வந்து அவருடைய எல்லா ஆஹ், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தரங்குகள்லையும் அப்படியே பொருத்தி பார்த்துட்டு நம்ம அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு கிடையாது. அவர் சொல்ல வர விஷயத்த விளக்கி சொல்றதுல தவறு இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய விளக்கம். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதையோட நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு. ஆஹ் இந்த ஆணைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு போடுறோமா அப்படிங்கிற அந்த பழமொழியை ஒட்டி ஒரு சின்ன சிறுகதை. அதாவது இது ஒரு கற்பனை கதை தான், பட் இருந்தாலும் அது வந்து அந்த விஷயத்தை சொல்ல வருது. ஒரு ராஜா இருக்கிறார். அவருடைய ராணிக்கு அவங்க வந்து அரண்மனையில இருக்கிறாங்க. ஒரு மிக நல்ல பெரிய பேலஸ் வந்து அதை சுத்தி அழகான தோட்டம் இருக்கு. அந்த ராணி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட மருத்துவர்கள், அப்புறம் அந்த பணிப்பெண்கள் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு ராஜா. ஒரு நாள் ராஜா என்ன பண்றாரு, காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் போகும்போது அங்க வந்து ஒரு காட்டுவாசிகள், இந்த ட்ரைபல் உமன், வேடர்களுடைய பெண் ஒருத்தரை பார்க்குறாங்க. அந்த வேட பெண் வந்து கர்ப்பமா இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டு அங்கேயே அந்த காட்டிலே பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் ஆன உடனே யாரோட உதவியும் இல்லை. அந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஆத்து தண்ணியில கழுவிட்டு தூக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதை ராஜா பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி. அடடா, பிரசவம்னா நம்ம வந்து ஏதோ பெரிய விஷயம்னு நினைச்சோம். ஏகப்பட்ட மருத்துவர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ஏகப்பட்ட பணிப்பெண்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இங்க என்னன்னா சர்வசாதாரணமா இந்த பொண்ணு வந்து குழந்தைய பெற்றுட்டு கழுவி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களே, நம்ம வந்து ராணிக்கு தேவையில்லாம இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் நேரா அரண்மனைக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் கேன்சல் பண்ணிட்டாரு. எல்லா டாக்டர் அந்த மருத்துவர்கள்லாம் நீங்க போங்க, வேணாம், பணிப்பெண்களையும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டெலிவரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அடுத்த நாள் ராணிக்கு வந்து பார்த்தா யாருமே வரல. அவங்களுக்கு வந்து பணி செய்யறதுக்கும் ஆள் இல்லை. என்னன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி ராஜா வந்து உத்தரவு போட்டிருக்காரு, காட்டுக்கு போய் பார்த்தாராம் அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க, சரி, இந்த தோட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டம். அவர் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப இந்த தோட்டத்துல போய் உட்காரு. அந்த தோட்டத்துல இருக்கிற செடிகள்லாம் தண்ணி ஊத்தத்தை நிறுத்திடுங்க அப்படின்ட்டாராம். அவங்க அந்த பணியாட்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு இவங்க ராணி வந்து உத்தரவு போட்டாங்க, தண்ணி ஊத்தாதீங்க. அடுத்த நாள் போய் ராஜா வந்து தோட்டத்தில் உட்காரும்போது செடிகள்லாம் தண்ணி ஊத்தாம வாடி இருக்கு. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல ராணி தான் வந்து தண்ணி ஊத்த வேணாம்னு சொல்லி. உடனே வேகமா வந்து கேட்கிறாரு ராணி கிட்ட, ஏன் இந்த மாதிரி தண்ணி ஊத்த வேணாம் சொன்னீங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆஹ், நீங்க தான் வந்து காட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு யாருமே துணை இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எனக்கும் துணை தேவையில்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டீங்களாமே. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு, அங்கதான் அந்த பொண்ணு வந்து அப்படியே பிரசவம் பார்த்துட்டு போயிட்டாங்களே, அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு ராஜா வந்து ராணியை பார்த்து சொல்றாரு. அப்ப ராணி சொல்றாங்க, வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி காட்டுல இருக்கிற செடி மரத்துக்கெல்லாம் யாராவது தண்ணி ஊத்துறாங்களா, அதுவா தானே வளருது, அதே மாதிரி உங்க தோட்டத்துல இருக்கிற செடியும் வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அப்ப ராஜாக்கு புரியுது, ஓஹோ, குதிரைக்கு குர்றோம்னா ஆணைக்கு ஆடுறோம்னு அப்படியே நம்ம எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்க முடியாது. அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது வித்தியாசப்படும், சூழலுக்கு ஏத்த மாதிரி அப்படிங்கிறத இந்த குட்டி கதை உணர்த்துது. ஸோ அதன் மூலம் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே இந்த கடந்த வாரத்துக்கான அந்த பகுதியில போறோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கணும். ஒரு புத்திஸ்ட்னா அந்த நன்மை, தீமை, பழிச்செயல். ஸோ நல்ல விஷயங்களை செய்யணும், கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. இது நமக்கு வந்து கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இப்போ நல்ல விஷயமா இது கெட்ட விஷயமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா எங்கேயுமே நல்ல விஷயங்கள்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு புக்கு, கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு புக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இப்ப நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது அடுத்தவனுக்கு கெட்டதா இருக்குது, அவன் நல்லதுன்னு நினைக்கிறது நமக்கு கெட்டதா இருக்கு. அப்ப இதை எப்படி தான், யார் தான் முடிவு பண்றது, நன்மையா தீமையா, இது ஒரு நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம் அப்படின்னு யார் முடிவு பண்றது? இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு மேனுவல் மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு புக் இருந்துச்சுன்னா, டிக்ஷனரி மாதிரி, உடனே அதை புரட்டி பார்த்து இதெல்லாம் நல்ல செயல்கள் வருது, ஓகே நான் செய்யறேன், இதுல கெட்ட செயல்கள் வருது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது?
இந்த பிரிச்சு பார்க்கறது தான் நமக்கு வந்து பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு. அப்போ இந்த பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அப்போ இது வந்து நல்லதா நல்ல செயலா இல்ல தீய செயலாங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு பண்ண முடியும். அப்ப எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் 2 ஃபார்முலா வந்து புத்தர் கொடுக்குறாரு. ஒண்ணு, இந்த கம்ம நியமன்னு இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஒரு செயல் அதனுடைய விளைவு, ஒரு நல்ல செயல் நல்ல விளைவை ஏற்படுத்தும், தீய செயல் தீய விளைவை தான் ஏற்படுத்தும். இதுதான் கம்ம நியமம். அது வந்து விதி. எப்படி வந்து நியூட்டன்ஸ் லா கிராவிட்டி இருக்கோ, பிசிக்ஸ் லா இருக்கோ, அந்த மாதிரி இது ஒரு விதி. இந்த விதியை மாற்றவே முடியாது. நல்ல விஷயங்கள் நல்ல விளைவை தான் கொடுக்கும், தீய விஷயங்கள் தீய விளைவை தான் கொடுக்கும். இந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது நல்லதா கெட்டதான்னு நம்மளே வந்து முடிவு பண்ணிட முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா, 2வது ஃபார்முலா, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குதோ, அடடா இதை நம்ம செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு எது நம்மளை யோசிக்க வைக்குதோ அது வந்து தீய செயல். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு வந்து திருப்தியாகவும் சந்தோஷமா, நான் இதை செஞ்சேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு இருக்கோ, அதெல்லாம் நல்ல செயல். அப்ப இதை ரெண்டையும் யார் முடிவு பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்தந்த மனிதன் தான் அதை வந்து இது நல்ல செயலா தீய செயலான்னு அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு முடிவு செய்ய முடியும். அதனாலதான் புத்தர் என்ன சொல்றாருன்னு, இது எந்த ஒரு மேனுவலும் எந்த ஒரு புக்கோ இல்லை யாரோ ஒரு வேத நூல் அல்லது ஒரு மத நூல் வந்து இதை சொல்லாது. உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி நீயே கண்டுபிடிச்சுக்கணும், உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். சரி, அதனாலதான் இது வந்து என்ன, இப்போ கலாமா சுட்டால நம்ம பார்க்க முடியும். கலாமா சுட்டாங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். புத்தருடைய சுட்டாக்கள்ல ரொம்ப வந்து பல முறை எடுத்து விளக்கக்கூடிய ஒரு சுட்டா. என்ன அப்படின்னா, ஒரு கேசப்புட்டாங்கிற ஒரு நகரம் இருக்கு, கேசப்புத்தா நகரம். அந்த கேசப்புத்தா நகரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து கலாமாங்கிறது ஒரு இனம். அந்த கலாமா இன மக்கள்லாம் வந்து அந்த கேசப்புத்தா நகரத்துல இருக்கும் பொழுது புத்தர் ஒரு தடவை அங்க போறாரு. அங்க போகும் பொழுது எல்லாரும் வந்து பாக்குறாங்க, புத்தரை பார்த்துட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் வந்து புத்தரை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா, எங்க ஊருக்கு வந்து நிறைய துறவிகள்லாம் வராங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்க வந்து ஒவ்வொரு போதனையை சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து இதுதான் சிறந்த போதனை, மற்றவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை வரும்போது வெவ்வேறு இதை போட்டு குழப்புறாங்க. நாங்க எதை தான் எடுத்துக்கிறது, எது சிறந்த போதனைன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க யாரை தான் பின்பற்றுறது, எந்த துறவியை நாங்க பின்பற்றுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப புத்தர் வந்து அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, நீங்க யாரையுமே பின்பற்ற வேண்டாம். இவர் நல்லவர், இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இது அந்த நூல்ல இருக்கு, இது வந்து வேத நூல்ல இருக்கு, இது கடவுள் கொடுத்த வாக்கு அப்படின்லாம் யாரு என்ன சொன்னாலும் நீங்க அதெல்லாம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. யாரை பின்பற்றணுங்கிற முடிவை நீங்களே எடுங்க. உங்க அறிவுக்கு அதை உட்படுத்தி இது சரியா இருக்குமா, இது நல்ல விளைவை நமக்கு கொடுக்குமா அப்படின்னு நீங்க யோசிங்க. யோசிச்சுட்டு அது நல்லது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை பின்பற்றுங்க. அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பற்று, வெறுப்பு, அறியாமை, இது மூன்றையும் தான் நான் வந்து போதிக்கிறேன். பற்று, பற்றுன்னு எதன் மேலையும் ஒரு பற்று, ஆசை, பேராசை வச்சு அதை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு அது கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு துக்கத்துல தான் கொண்டு வருது. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப அதே மாதிரி வெறுப்பு, யார் மேலேயாவது வெறுப்பு வச்சா அது நமக்கு தீய விளைவுகளை தான் ஏற்படுத்துது. ஆமாமா இல்லையா? ஆமா. அதே மாதிரி அறியாமை, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும், இந்த விஷயங்கள்லாம் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாம போயிடுச்சுன்னா நமக்கு வந்து துக்கத்துல முடிவடையும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு அந்த கலாமாக்கள் என்ன, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. அப்ப நான் சொல்ற மாதிரி இந்த பற்று, வெறுப்பு, அறியாமை, இது மூணு இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா, முடியாதா? ஆமா முடியும் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த நல்லதா கெட்டதாங்கிறது நீங்க தான் யோசிக்கணும் அப்படின்னு அங்க சொல்றாரு. இது ரொம்ப ஒரு உலக மத வரலாறுகளே மிக வித்தியாசமான ஒரு உரையாடல் ஒரு மத தலைவர் சொல்றாரு அப்படின்னா இதுதான் வந்து யுனிக் பௌத்தத்துல. வேற எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இது கடவுள் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, இது வந்து வேத நூல்கள் சொல்லி இருக்கு,
இது வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது, அதனால இது அப்படியே நம்ம கடைபிடிக்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இது வேத வாக்கு அப்படியே எடுத்துக்கணும். திஸ் இஸ் பைபிள் அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனா பௌத்தத்துல மட்டும் இது வந்து ஒரு வித்தியாசம். நீ வந்து யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம். நீ உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி யோசிச்சு இது நல்லதா கெட்டதா நீயே முடிவு பண்ணுன்ற அந்த சுதந்திரத்தை தனி மனிதன் கிட்ட கொடுக்கறது தான் பௌத்தம் வந்து இங்க வேறுபடுது. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப கலாமக்கள் கிட்ட கேட்கிறார், அப்ப இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைவுகள் கொடுக்கும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஒருவேளை அந்த துறவிகள்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, வெவ்வேறு துறவிகள்லாம் வராங்க, நீங்க எல்லாம் நல்லது செஞ்சா சொர்க்கத்துல போவீங்க, கெட்டது செஞ்சா நரகத்துல போவீங்க அப்படின்னு நீங்க நம்புறதா இருந்தா போதாங்க, ஒருவேளை உங்களுக்கு மறுபிறப்பு வந்து நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறதா இருந்தா கூட, இப்ப நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது மறுபிறப்புல நல்லதுதான் கொடுக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சரி அது போகட்டும். மறுபிறப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிறவில உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அதே மாதிரி நீங்க யாருக்குமே கெடுதல் நினைக்கலன்னா யாராவது உங்களை வந்து கெடுதல் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்பயும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. அப்போ எந்த வகையில பார்த்தாலும் நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல விளைவு அனுபவிப்பீங்க, கெட்ட விஷயங்கள் செஞ்சீங்கன்னா கெட்ட விளைவுகளை அனுபவிப்பீங்க. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஆக மொத்தம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை இன்னார் சொல்றாரு அவங்க சொன்னதுனால நான் செய்யறேன்னு இல்லாம உங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு பௌத்தம் சொல்லுது இந்த கலாமா சுட்டால். அப்போ இந்த நன்மை தீமை அப்படிங்கிறத பிரித்து பகுத்தறியும் அந்த உரிமையை அந்தந்த மனிதன்கிட்டே அவர் கொடுக்குறாரு பௌத்தத்துல. ஸோ அதனாலதான் உனக்கு நீயே ஒளியா இரு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, பகுத்தறியது எப்படிங்கிறது ஃபார்முலா மட்டும்தான். இதை நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணு ஒரு ஃபார்முலா வந்து கம்ம நியம, இன்னொரு ஃபார்முலா நம்மளுடைய மைண்டு அது அந்த பர்டிகுலர் நிகழ்ச்சி அப்போ எப்படி அது நடந்துக்குது அப்படிங்கிறது. இதை வந்து இப்ப மேலோட்டமா பார்த்தா நமக்கு புரியாது. இப்ப நம்ம அது கொஞ்சம் விளக்கமா போனாதான் அது புரியும். இப்போ கம்ம நியமங்கிறது என்னது? கம்ம நியமங்கிறது அது ஒரு விதி. எப்படி வந்து பகலை இரவு, இரவு பகல் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இரவு பகல் வந்துச்சுன்னா அடுத்தது இரவு வரதான் போகுது. அந்த இரவு முடிஞ்ச உடனே பகல் வரதான் செய்யும். இது வந்து இது என்ன, இது ஒரு ஒரு மூட நம்பிக்கையா? கிடையாது. அது வந்து இயற்கை. அதுக்காக அது ஏன் அப்படி வருதுன்னு நம்ம போய் ஆராய்ச்சிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இரவு பகல் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதி, நியதி. அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அது நல்ல விளைவுகளை ஏற்படும், தீய விஷயங்கள் செய்யும் பொழுது அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு நியதி. இதை வந்து நியதி இது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் நல்ல விளைவுகள் ஏற்படுத்துதோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள்னு நம்மளே வந்து அனுபவபூர்வமா உணர ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்போ இதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துது, எந்தெந்த விஷயங்கள்லாம் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அந்த பகுத்தறிவு நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? எப்படி இந்த பகுத்தறிவு வளரும் அப்படின்னா, இந்த விஸ்டம் பௌத்தத்துல எப்படி சொல்றாரு, புத்தர் எப்படி சொல்றாருன்னா, நமக்கு வந்து இந்த அறிவை நம்ம எப்படி பெற்றுக்கணும் அப்படின்னா 3 வகையில பெற்றுக்க முடியும். ஒண்ணு சுட்டமாய பஞ்ஞா, அதாவது அடுத்தவங்க சொல்றது, நம்ம வந்து இப்போ ஒரு தம்ம உரை கேட்கிறோம், இதை கவனிக்கிறோம். இல்லைன்னா அடுத்தவங்களுடைய அனுபவம் அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம கேட்குறோம். இதை கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஓஹோ இந்த விஷயம் நல்லது இது கெட்டது அப்படிங்கிறது புரியுது. இப்போ நெருப்பு தொட்டா சுட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது நம்ம கேள்விப்படுறோம். நெருப்பு வந்து தொட்டா சுட்டுடும். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே அப்ப நெருப்பு கிட்ட நம்ம போகக்கூடாது, அதுக்குள்ள விழுந்தோம்னா அது நம்ம சுட்டுடும் அப்படின்னு. இதுக்காக நம்ம போய் நெருப்பை தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சுட்டமாய பண்ணா ஒருத்தவங்க சொல்றதை வச்சு கேட்டு நம்மளுடைய பகுத்தறிவை நம்ம வளர்த்து, இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம். கரண்ட் தொட்டா ஷாக் அடிச்சிரும் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் உடனே தொட்டு பார்த்து ஷாக் அடிக்குதான்னு செக் பண்றது இல்லை, தெரிஞ்சுக்க. இது சுட்டமாய பண்ணு. அடுத்தது சிந்தமாய பண்ண, அதாவது நம்மளுக்கு சித்தன்னா நம்மளுடைய மனசு. நம்மளே யோசிக்கிறோம். இது லாஜிக், ரீசனிங். அதாவது அதை காரண காரியம் போட்டு, ஆமா இந்த இடத்துல இந்த பொருள் வந்து உயரமா வச்சா இது கண்ணாடி பொருள், கீழே தவறி விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும். அது வந்து நம்மளே யோசிக்கும். இப்ப இதை வந்து நமக்கு வந்து அது கீழே போட்டு உடையுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இது வந்து நம்மளுடைய சிந்தை, அது திங்கிங், நம்மளுடைய சிந்தனை மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு விஸ்டம். ஸோ கேள்விப்படுறத வச்சு நம்மளே யோசிச்சு அது லாஜிக்கலா தான் இருக்கு, ஆமா. ஸோ இதுதான் பகுத்தறிவு. இப்படிதான் பகுத்தறிவு வளரும். இப்போ அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல் வந்து நீ வணங்கிட்டு போனீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கணும்.
அது கல்லு தானே, அது ஏன் அப்படின்னு. ஸோ இந்த சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு வந்து சித்தமாய பஞ்சம். அடுத்தது வர்றது பாவனமாய பஞ்சம். இது வந்து பாவனை அப்படின்னா அனுபவபூர்வமா உணர்றது. நெருப்பே தான், அது வந்து தொட்டா சுட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு. அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு சுட்டு இருக்கும், அதனால அவங்க நமக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம அதை வந்து கேட்காம நம்மளே போய் தொட்டு பார்த்தாதான் உணரணும் அப்படின்னா அது வந்து பாவனமாய பஞ்சம். இப்போ அதனாலதான் சொல்லுவாங்க, இப்போ வந்து இவனுக்கெல்லாம் பட்டாதான் புரியும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்றதை கேட்கறது இல்ல, அவனும் யோசிக்கிறது இல்ல, அவனே அதை அனுபவிச்சாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து பாவனமாய பன்மையாங்கிறது நம்மளுடைய அறிவு வளர்ச்சியோட உச்சம். அது அனுபவமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு தான் இந்த ஹையஸ்ட். நம்மளுடைய மைண்ட் வந்து அதுல தான். இப்போ ஒரு தடவை தொட்டு ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி போய் நம்ம கரண்ட் கிட்ட போக மாட்டோம். ஒரு தடவை ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடந்துச்சு, உயிருக்கே ஆபத்தான விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி நம்ம மனசு வந்து ரொம்ப எச்சரிக்கையா அதுல இருக்கும். So இது வந்து அனுபவபூர்வமா உணரும். இப்ப எல்லாத்துக்குமே நம்ம வந்து அனுபவபூர்வமா தான் உணரணும்னு அவசியம் கிடையாது. சமயத்துல வந்து நம்ம கேள்வி படுறதை வச்சே கூட நமக்கு வந்து அந்த பகுத்தறிவை வளர்த்துக்கலாம். ஒரு சில சமயத்துல கேள்விப்படுறது கூட அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது ஒரு சில விஷயங்களை நம்மளே வந்து அனுபவமா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்மளுடைய அந்த பகுத்தறிவுக்கான காரணம். இப்போ வந்து நம்ம ஈவன் இப்போ ஒரு தம்மத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சுட்டாக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வந்து விஸ்டம் அதிலே கூட வளர்ந்துரும். அப்போ புத்தருடைய போதனைகளை கேட்கும் பொழுது அப்போ இதெல்லாம் ஓகே, அப்போ இது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஏத்துக்க. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி மைண்ட் இருக்கும். ஒரு சிலர் அதை யோசிச்சு பார்ப்பாங்க, இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து இது சித்தமாய பஞ்ஞா. அடுத்தது பாவனமாய பஞ்ஞா வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து அனுபவபூர்வமா உணர்வாங்க. அனுபவபூர்வமா உணரும் போது அவங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3 வகையில நம்ம வந்து பகுத்தறிவு, அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு முடிவு பண்ற உரிமையை வந்து நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு புத்தர். அப்ப நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ முடிவு பண்ணா எப்படி, நமக்கு அந்த பகுத்தறிவு வேணும். அந்த பகுத்தறிவு எப்படி நம்ம வளர்த்துக்கணும்னா இது 3 வழிகள்ல. ஒரு தம்ம உரைகளை கேட்கறதன் மூலமாகவும், அந்த தம்மத்தை பத்தி யோசிக்கிறதன் மூலமாகவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதை பயன்படுத்தி, ஆமா இந்தந்த விஷயங்கள் செய்யும்போது என் மனசு சந்தோஷமா இருக்கு, இந்த விஷயங்கள் செய்யும்போது மனசு படபடக்குது, இது வந்து வருத்தம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய பகுத்தறிவு வளரும் அப்படின்னு புத்தர் சொல்றார். இது வந்து சுத்தமாய பண்ணா சித்தமாய பஞ்ச, பாவனமாய பஞ்சம், அதாவது 3 லெவல் ஆஃப் லேர்னிங். இதுதான் வந்து இப்போ 1946ல எட்கர் டேல்ங்கிறவர் சொல்றார், ஒரு லேர்னிங் பிரமிடுன்னு போடுறார். ஒரு மனுஷன் எப்படி அவனுடைய விஷயங்களை கத்துக்கிறான் அப்படின்னா, அது முதல் கட்டமா வந்து கேள்வி ஞானம், அது படிக்கிறது, கேட்கறது அல்லது பார்க்கறது மூலம். அதுக்கப்புறம் அவனே வந்து அதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் அவன் வந்து அனுபவபூர்வமா உணர்றது அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறார். இது வந்து ரொம்ப ஃபேமஸ், போன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எட்கர் டேல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இதை போட்டிருப்பாங்க, ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஒரு 1946ல சொன்னதை கிமு 500கள்ல புத்தர் சொல்றார். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் வந்து சொல்லி இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்போ ஏன்னா புத்தர் இதை சொல்லியிருக்காருன்னு தெரியாதவங்க தான் இப்போ எட்கர் டேலோடத ரொம்ப பிரமிச்சு போய் பாக்குறாங்க அந்த பிரமிடை. ஆனா புத்தர் சொல்றது அதே தான், சுத்தமாய பஞ்ஞா, சித்தமாய பஞ்ஞா, பாவனமாய பஞ்ஞா. ஸோ ஓகே, இந்த 3ஐயும் வச்சு நம்ம என்ன பண்றோம், இது வந்து நன்மையா தீமையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். ஓகேங்களா? இப்போ அந்த விதி இருக்கு இல்லையா, கம்ம நியம. இந்த கம்ம நியம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து சரி, அப்போ கம்ம விதி என்ன சொல்லுது, நல்ல விஷயங்கள் செஞ்சா நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், தீய விஷயங்கள் செஞ்சா அது தீய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம சுத்தி பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லையே. நான் நல்லது தான் செஞ்சேன், ஆனா எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே. அவன் கெட்டது செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நமக்கு வந்து அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, கான்ட்ரடிக்ஷன். அப்ப குழப்பமாயிடுதா? அப்ப எப்படி நம்மளால நம்ப முடியும், அப்ப எப்படி நம்ம அதை ஏத்துக்க முடியும்? அங்கதான் வந்து என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து உடனே நமக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த விளைவுகள் இந்த நியமால நல்ல விஷயங்கள் நல்ல விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னா அது நல்ல விஷயம் வந்து நமக்கே தான் நல்ல விஷயம் நல்ல விளைவை ஏற்படுத்தணும்னு கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, அது உடனடியா அந்த விளைவை ஏற்படுத்தணும் கிடையாது. இது 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த லா மேல நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், புரிதல் வரும்.
ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல விளைவை தான் ஏற்படுத்தும். அது நமக்கு தான் இல்லை, அது நம்ம சுற்றி உள்ள இந்த சமூகத்துக்கு அது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். ஒரு கெட்ட விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது நமக்கு தான் கெட்டதை ஏற்படுத்தணும் இல்லை, சுற்றி உள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு அது வந்து கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போ நெருப்பு கொளுத்தி விடுறோம் ஒரு பொது இடத்துல அப்படின்னா நம்ம வீடு எரியாது, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அங்க எரிஞ்சிடும். அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் செத்து போயிடும், உயிரினங்கள் செத்து போயிடும், இல்ல பக்கத்துல இருக்கிறவனுடைய வீடு கூட எரிஞ்சு போயிடலாம். ஸோ ஆனா நெருப்பு கொளுத்திட்டீங்கன்னா அது வந்து எரியத்தான் செய்யும். இதை வந்து மாற்றவே முடியாது. நம்ம வீட்டுல எரியலங்கிறதுக்காக நெருப்பு எரியும் அப்படிங்கிறது அந்த விதி வந்து மாறப்போகுது. அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சா நமக்கே வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த நல்ல விஷயம் நல்ல விளைவு செய்யுங்கிற அந்த விதியின் மேல நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் செஞ்ச உடனே நமக்கு எங்க ரிசல்ட்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அதுலயுமே அதை வந்து 4 வகையா பிரிக்கிறார் புத்தர். தித்தி தம்ம வேதானிய கம்மா, அதாவது உடனடியா ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவு உடனடியா கிடைக்கும். ஒரு செயல் செஞ்சோம்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அதனுடைய விளைவு கிடைக்கும். அது பேர் உபபஜ்ய வேதானிய கம்மா. இன்னொன்று என்னன்னா, ஒரு செயல் செஞ்சு விட்டுருவோம், நம்மளே மறந்துட்டா கூட அது தொடர்ந்து அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தும். அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் தொடர்ந்து விளைவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் அப்போரிய பரிய வேதானிய கம்மா. இன்னொன்று வந்து ஒரு செயல் செஞ்சிருப்போம், ஆனா வந்து அதனுடைய விளைவு நமக்கு தெரியாது. இது அகோசி கம்மா. ரொம்ப ஆனா அதுக்காக அது விளைவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப சின்னதா இருக்கும், அது நம்மளால உணர முடியலன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நான் ஒரு உதாரணத்தோட கூட ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கம்மாவோட வீடியோட, அதை திருப்பி சின்னதாக பார்ப்போம். ஒரு வெப்பம், நெருப்புனா எரிஞ்சிரும் இல்லையா, இது வந்து விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா இப்போ கற்பூரத்தை எடுத்து கொளுத்துனீங்கன்னா கப்புன்னு பத்திக்கும் உடனே, அப்போ அது உடனடி விளைவு கொடுக்குது. ஆனா இதே வந்து பால் நீங்க வந்து அடுப்பு மேல வச்சீங்கன்னா அது உடனே கொதிக்காது, அதுக்கு டைம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் கழிச்சு தான் கொதிக்கும். அதுக்காக அப்ப நீங்க உடனே பார்த்துட்டு அடுப்பு மேல எடுத்து வச்ச உடனே என்ன கொதிக்கல, அப்போ வந்து சூடு பண்ணா பால் கொதிக்குங்கிற விதி தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடும் போது நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கான டைம் வரும்போது தான் அந்த கொதிநிலை அடைஞ்ச பிறகு தான் வரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய நல்ல செயல்களா இருந்தாலும் சரி, தீய செயல்களா இருந்தாலும் சரி, அதனுடைய டைம் வந்த உடனே அது அதனுடைய விளைவை காமிச்சிடும். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு விட்டோம்னால அது தொடர்ந்து அதனுடைய நல்ல விளைவோ அல்லது தீய விளைவோ ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது காட்டு தீ மாதிரி, ஒரு இடத்துல கொளுத்தி விட்டீங்கன்னா அது பாட்டு எரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கும், நீங்க திருப்பி திருப்பி போய் கொளுத்தணும்னு அவசியம் இல்லை, அது டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து. அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள்ல கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு விட்டுருவோம், அது தன்னையும் அறியாம பெரிய விளைவை ஏற்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் அகோசி கம்மான்னு சொன்னா இல்லைங்களா, அது ஸ்பார்க் மாதிரி. ஒரு ஒரு நல்ல செயல் அதனுடைய நல்ல விளைவை ஏற்படுத்தியிருக்கோம், ஆனா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய கவனத்தில் இல்லாத அளவுக்கு சிறிய அளவுல இருந்திருக்கலாம், அல்லது அதை எதிர்த்து இன்னொரு கெட்ட செயல் நம்மளே செஞ்சுருப்போம், அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். லைக் இப்போ நெருப்பு எரியும்போது தண்ணி ஊத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அணைஞ்சு போயிடும். அப்போ அதுக்காக நெருப்பு வந்து எரியுங்கிற விதி மாறப்போகுது. இதே மாதிரி தான் நம்ம இதை வந்து நல்லா ஒரு பௌத்த வாழ்வியல்ல புத்திஸ்ட் எல்லாரும் இந்த கம்ம நியமாவை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல விஷயம் செஞ்சா நல்ல விளைவு தான் ஏற்படுத்தும், தீய விஷயங்கள் செஞ்சா தீய விளைவு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சார் ரைட்டு, இது எப்படி நமக்கு புரியும் அப்படின்னா நம்ம கவனமா இருக்கணும். அப்பதான் நம்மளோட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு, ஆமா இந்த விஷயம் செய்யும் போது இது வந்து ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துச்சு. இப்ப நமக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து கவனமா செய்யாததுனால எந்த விஷயம் எந்த விளைவை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியுது. ஆனா மைண்ட்ஃபுல்லா இருக்கும் பொழுது, கவனமா கவனிக்கும் பொழுது, நம்மளோட ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, கரெக்டா இந்த இது விஷயம் செய்யும்போது தான் நமக்கு நெஞ்சு படபடன்னு வந்தது, இது வந்து தீய விளைவுகளை ஏற்படுத்துச்சு, அப்போ இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு சப்கான்ஷியஸா நம்ம பிரெயின் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து மெட்டாகோக்னிஷன். தன்னையும் அறியாமல் நம்மளுடைய மூளை இதை வந்து உணர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பாவனமாய பண்ணம். ஸோ நம்மளுடைய அனுபவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து நல்ல விஷயமா இது கெட்ட விஷயமா. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், மைண்ட்ஃபுல்னஸ், கவனம் வேணும். அதனாலதான் புத்தர் வந்து தியானம் அதை சொல்றாரு. ஸோ நம்மளுடைய அந்த எண்வழி மார்க்கத்துல சீல, சமாதி, பஞ்ஞங்கிறது அறிவு, இந்த பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வந்து சமாதிங்கிறது தியானத்துல இருக்கும். அப்போ அந்த மைண்ட்ஃபுல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும், நல்ல செயல்கள் எல்லாமே நல்ல விளைவு தான் கொடுத்துருக்கு, தீய செயல்கள் எல்லாமே தீய விளைவு தான் கொடுத்துருக்குங்கிறத நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அனுபவபூர்வமா உணர ஆரம்பிச்ச உடனே அந்த விதி மேல நமக்கு நம்பிக்கை வந்துடும், அந்த கம்ம நியமம் மேல நம்பிக்கை கிடைச்சிரும். இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன,
எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா நம்ம மனசு வந்து படபடக்குதோ வருத்தப்படுதோ அது வந்து கெட்ட விஷயம். எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா நம்ம மனசு சந்தோஷமாவும் திருப்தியா இருக்கோ அது நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் சொன்னோம் இல்லையா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாலும் அதுக்கும் நமக்கு கவனம் இருக்கணும், மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், தியானமா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம படபடபடன்னு அடிச்சுக்கிறதே தெரியாம நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் தியானம் செய்யறானோ, கவனத்தோட இருக்கானோ, அவனுக்கு வந்து சின்ன தவறு செஞ்சா கூட அவனை வந்து அவனுடைய உடம்பே காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம மைண்ட் வந்து இந்த இடத்துல சந்தோஷமா இருக்குதா இல்ல கவலைப்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணி ஷார்பன் பண்ணி ஃபோக்கஸ்டா வைக்கணும். அப்ப அதுக்கு தியானம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே, அப்போ ஒரு விஷயம் நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கவனமா இருந்து அப்பதான் அனுபவபூர்வமா அதை உணர முடியும். அதாவது அது இந்த நல்ல செயல் நல்ல விளைவு ஏற்படுத்துது, கெட்ட செயல் கெட்ட விளைவு ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த கம்ம நியமம் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அதை நீங்க அனுபவபூர்வமா உணரணும். நீங்க அனுபவபூர்வமா உணரணும்னா நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க தியானம் செய்து உங்க மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, அடுத்தது அதே மாதிரி இந்த 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 விஷயங்கள்லாம் என் மைண்டுக்கு வந்து படபடப்பை கொடுக்குது, இந்த விஷயங்கள்லாம் என் மைண்டுக்கு வந்து சாந்தமும் அமைதியும் கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கூட நீங்க உங்க மனசு அதை நீங்க அனுபவபூர்வமா நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கும், கவனத்தோட இருக்கும். அப்போ அதுக்கு தியானம் செய்யணும். இப்போ நான் ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து ஒரு லைன் இருக்கு இல்லையா, எழுத்துக்கள் இருக்கு. இதை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஏதாவது ஒரு ஒற்றுமை தெரியுதா? பேட்டர்ன். நீங்க அப்படியே தொடர்ந்து அதை பாருங்க, ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. இப்போ இதுல ஏதாவது நம்ம ஒரு பேட்டர்ன் கண்டுபிடி அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதை கூர்ந்து கவனிச்சோம்னா பேட்டர்ன் புரியலாம். இப்போ நான் சொன்னேன்னா டக்குன்னு புரியும். என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஏ 2A வருதோ அங்க அது ஒரு நம்பர் வருது. நீங்க அது ஃபுல்லா பாத்தீங்கன்னாலும் எந்த இடத்துல 2A வருதோ அங்க அடுத்து ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி 2O வர இடத்துல ஒரு ஸ்டார் வரும். இது ஒரு பேட்டர்ன். அப்ப இந்த பேட்டர்ன் வந்து அங்க இருக்கு. ஆனா நம்ம மேலோட்டமா டக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா அதுல வந்து நம்ம அந்த கவனத்தை செலுத்தி இருக்க மாட்டோம். ஆனா யாராவது ஒருத்தர் சொன்ன பிறகு நம்ம அதுக்கப்புறம் அதை சுத்தமாயப்பன் அப்புறம் நம்ம கவனிக்கிறோம். இப்ப நம்ம மைண்டுக்குள்ள போகுது சித்தமாயப்பன். அப்புறம் அனுபவமா நீங்களே பாக்குறீங்க எல்லா இடத்துலயும் இப்போ இது ஒரு பேட்டர்ன். இதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப அடுத்த வாட்டி 2A வந்துச்சுன்னா நீங்களே சொல்லுவீங்க அங்க ஒரு நம்பர் வரப்போகுது, 2O வந்துச்சுன்னா அங்க ஒரு ஸ்டார் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரினமும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை மைண்ட்ஃபுல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது அப்படிங்கிறத அதனுடைய விளைவுகளை வச்சு நம்ம செயல்களை பகுத்தறிஞ்சிட முடியும். இந்த விளைவு இது கெட்ட விளைவு ஏற்பட்டுச்சு, அப்ப எனக்கு வந்து கஷ்டமா இருந்தது, துக்கம் வந்துச்சு, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் இருக்கு கண்டிப்பா. அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கல அவ்வளவுதான். இதுதான் புத்தருடைய கண்டுபிடிப்பே. இந்த பேட்டர்னை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் மைண்ட்ஃபுல்லா இருந்தாலே அவனுடைய உடம்பே அவனுடைய இயல்பே காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இந்த கம்ம நியமம். இப்போ வந்து கவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் அனுபவபூர்வமா நம்ம உணர முடியும். ஒரு நன்மையா தீமையாங்கிறத பகுத்தறியக்கூடிய அறிவை ஒருத்தன் வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் என் வழி மார்க்கத்துல தியானம்ங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. அதுக்கு அடுத்து அந்த தியானம் மைண்ட்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த விஸ்டம் கிடைக்கும், அந்த பகுத்தறிவு கிடைக்கும். பகுத்தறிவு கிடைச்ச உடனே அப்ப ரைட் வியூ, எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது, எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது அப்படிங்கிறத பிரித்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து அந்த சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்துருக்கோம். இப்ப அடுத்த பகுதி என்ன வரப்போகுதுன்னா அவா காமம். அதாவது இது வந்து டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்துல ஒரு புத்திஸ்ட் அப்படின்னா இந்த அவா காமம் இது வந்து நம்ம ஆட்கொள்ளக்கூடாது. அது எது மேலேயும் ஒரு அதீத பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பற்று இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு திருப்தியே கொடுக்காது. இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஒரு குழந்தைய வந்து ஒரு உணவுப் பொருள் கேட்குது. அது வந்து நல்லது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், அது உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருந்தாலும் சரி கேட்குது, ஒரு தடவை வாங்கி கொடுத்துருவோம், அதோட திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு நமக்கு இல்லையா? நம்மளே அதை புரிஞ்சுக்கிறோம்.
ஒரு தடவை கொடுக்கறதுனால ஒன்றும் திருப்தி கிடைக்காது. அதை சாப்பிட்டுட்டு இன்னும் அது மேல ஒரு ஆர்வம் அதிகமாகும். அப்போ அடுத்த வாட்டியும் திருப்பி கேட்கும். அடுத்த வாட்டி வாங்கி கொடுக்கலன்னா இன்னும் அடம் பிடிக்க தோணும், கோவப்பட தோணும். அப்போ எவ்வளவுதான் ஒரு செல்வ மழையே பொழிஞ்சா கூட நமக்கு திருப்தி கிடைக்காது. நம்ம மைண்ட்ல தான் திருப்தி இருக்க வழியா வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல கிடையாது. இதை ஒரு புத்திஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கும் ஒரு புத்திஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதாவது ஒரு திருப்திங்கிறது நம்ம மைண்ட்ல தான் இருக்க வழிய ஒரு ஆசைப்பட்ட பொருளை அடையிறதுனால திருப்தி கிடையாது. அந்த ஒரு ஆசைக்கு தீர்வுங்கிறது அந்த ஆசைப்பட்ட பொருளை அடையிறது கிடையாது. தேர்வுங்கிறது நம்மளுடைய மைண்ட் சம்பந்தப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறவங்க தான் ஒரு பௌத்த வாழ்வியல். அதனாலதான் பௌத்தர்கள் பெருசா இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த ஹெவன் ஹெல் வானுலக இன்பம் பத்தி மகிழ்ச்சி கிடையாது. நமக்கு ஒரு விஷயத்தின் மேல அதீத பற்று இல்லைனாலே நமக்கு துன்பம் இல்லாம வாழ முடியும் அப்படிங்கிற புரிதல். ஸோ அந்த பற்று தான் துக்கத்துக்கு காரணம், பற்று தான் பயத்துக்கு காரணம் அப்படிங்கிற புரிதல் இருப்பவர்கள் தான் பௌத்தர்கள். அடுத்தது மாயை, இல்யூஷன், டெலியூஷன். ஒரு பொருளை காமிச்சு இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது புத்திஸ்ட் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அது மாயையை நம்ம அதன் மாயை பின்னாடி நம்ம போக மாட்டோம். மாயை பின்னாடி போறவங்க எப்பயுமே தியானத்தில் திளைப்பவனை பார்த்து பொறாம தான் படுவாங்க. அதாவது மற்றவங்க எல்லாரும் ஒரு மாயை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம புத்திஸ்ட் தியானத்துல இருக்கவங்க இல்லையா, தியானத்துல இருக்கிறவங்க பார்த்து பின்னாடி பொறாம தான் பண்ணுவாங்க. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது தியானத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா தியானத்துல இருக்கிறவங்க தான் மைண்ட்ஃபுல்லா இருப்பான், ஷார்ப்பா ஃபோக்கஸ்டா இருப்பான். அப்போ நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறியக்கூடிய அறிவு கிடைக்கும். அது அறிவு இருந்தாலே அவன் நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றும் போது அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனா இந்த மாயை இருக்கிறவங்க இல்லையா, வேனிட்டிங்கிறது மாயைன்னு சொல்லலாம், இல்லை தற்பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறது தான் இந்த வேனிட்டி. அப்போ இந்த வேனிட்டி இருக்கிறவங்க, ஒரு மாயையில இருக்கிறவங்க, அவங்களால என்னதான் செஞ்சாலுமே அவங்களால இந்த துக்கத்திலிருந்து வெளிவர முடியாது. ஆனா ஒரு புத்திஸ்ட் தியானத்துல இருக்கிறவங்களுக்கு துக்கத்திலிருந்து வெளிவர முடியும். ஏன்னா அவங்களுக்கு பகுத்தறியக்கூடிய அறிவு கிடைச்சிடும். அப்ப எதன் மீதும் பற்று இல்லைனாலே நமக்கு துக்கம் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வேண்டுதல், வேண்டாமை. இப்போ வேண்டுதல்னா இது வேணும் வேணும் அப்படின்னு, வேண்டாமை ஐயோ இது வரக்கூடாது, இது ரெண்டும் இல்லைனாலே நம்ம சுதந்திரமா ஃபீல் பண்ணலாம். எதன் மேலேயும் பற்று இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்போ ஃப்ரீயா இருக்கும், லிபரேட்டட் அப்படின்னு சொல்றது. அதனால்தான் திருக்குறள்ல கூட வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, இது அப்படியே பௌத்த கருத்து தான். வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறது கிரீட் ஹேட், பற்று வெறுப்பு. இந்த பற்று வெறுப்பும் இல்லாதவங்க, அந்த இல்லாதவர்களின் போதனையை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு துக்கம் இருக்காது. இதுதான் பௌத்தம். ஸோ வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. சரி, இப்ப அடுத்தது பௌத்த வாழ்வியல்ல இச்சை. இச்சைங்கிறது டிசையர். இது ஒவ்வொன்றா நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் நான். இச்சை, அப்புறம் பற்று. பற்றுங்கிறது ஒரு விஷயத்து மேல அதீத இருப்பு கொள்றது, பொசசிவ்னஸ், அஃபெக்ஷன். இது பற்று. அடுத்தது காமம். காமம் லஸ்ட். இது பாலியல் ரீதியான ஒரு இச்சை. அது அடுத்தது பேராசை, கிரீடு. இப்போ இதெல்லாம் தான் காரணம் துயரத்துக்கும் பயத்துக்கும். இப்போ ஒரு விஷயத்துக்கு மேல ரொம்ப ஆசை வச்சுட்டோம் அப்படின்னா ஐயோ அது கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அது நம்ம கையில இருந்தாலும் ஐயோ அது போயிடுமோ அப்படிங்கிற பயம் கொடுக்கும். இந்த பயம், அப்புறம் அது கிடைக்கலன்னா நமக்கு துக்கம், அது நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா துக்கம். ஸோ துயரத்துக்கும் பயத்துக்கும் இந்த 4 தான் காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. இச்சை, பற்று, காமம், பேராசை. சரி, இப்ப இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இச்சை, பற்று, காமம், பேராசை இதெல்லாம் எப்படி வரையறைக்கிறது? யார் சொல்றது இதை இது இச்சை, இது ரொம்ப பற்று அப்படின்னு? ஏன்னா ஒரு ஆசையே இல்லாம யாராலையுமே வாழவே முடியாது இல்லையா? ஆசைதான் நமக்கு ஒரு விஷயத்த இப்போ தம்மத்தின் மேல ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் தம்மத்தை கேட்கணும், தம்மத்தை படிக்கணும் அப்படின்னு தோணுது. ஆசையே இல்லை, எனக்கு ஆசையும் கிடையாது விருப்பம் கிடையாதுன்னு சும்மா அப்படியே இருந்தோம்னா எப்படி இதை கேட்டுக்க தோணும், எப்படி இதை படிக்க தோணும்? ஸோ இப்போ எப்படிதான் இதை டிஃபைன் பண்றது? எது இச்சை, எது பற்று, எது காமம், எது பேராசைங்கிறது ஏதாவது டெஃபினிஷன் இருக்குதா? இப்ப அப்படி இருந்தா தானே நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்க முடியும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன வரையறை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பௌத்த வாழ்வியல்ல இந்த இச்சை, பற்று, காமம் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, பேராசையும் போயிடுச்சுன்னா நமக்கு துக்கமும் துயரம் பயமும் போயிடும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு.
அப்போ இது ஒவ்வொன்றா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒன்று வந்து இச்சை. இச்சைங்கிறது என்ன அப்படின்னா டிசையர். இது வந்து சென்சுவல் பிளஷர். இது வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் சார்ந்தது. புலன்கள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது ஒரு பிளசன்ட். இப்போ ஒரு பச்சையா ஒரு புல்வெளியை பார்க்குறோம், அப்போ அது நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது ஒரு சென்சுவல் பிளஷர். ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியுது, நமக்கு வந்து அங்க ஒரு பதட்டம் ஏற்படுத்துது. இந்த இந்த புலன் உணர்வு வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அல்லது பதட்டத்தை கொடுக்குது. ஸோ இப்போ இந்த புலன்களுடைய உணர்வு இருக்கு இல்லையா, இதுதான் சென்சுவல் பிளஷர். இந்த சென்ஸ் அப்படிங்கிற புலன்களுடைய உணர்வு நமக்கு வந்து ஆக்சுவலா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது, தேவைப்படுது. அதனுடைய வாழ்வாதாரத்துக்கே தேவைப்படுது. ஏன்னா அப்பதான் ஒரு அபாயம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, போனா விழுந்துருவோம், இந்த இடத்துல நெருப்பு இருக்கு, அங்க போய் நம்ம வந்து அது சுட்டுடும் அப்படிங்கறது நமக்கு கண்ணு உணர்த்துது. இதே மாதிரி ஒவ்வொரு ஐம்புலனும் வந்து நமக்கு எதுக்கு கொடுத்துருக்குங்க அப்படின்னா, நம்ம அபாயத்தை, ஒரு உயிரினம் தன்னுடைய அபாயத்தை, சுற்றி இருக்கக்கூடிய அபாயத்தை உணர்றதுக்கு தான் இந்த ஐம்புலன்களுமே இருக்கு. ஆறாவது புலன் வந்து நம்மளுடைய மைண்டு, பகுத்தறிவு. இப்போ இதை ஆறையும் பயன்படுத்தி தான் ஒரு மனிதன் வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி தன்னுடைய தேவையையும் அதுதான் சொல்லும். ஸோ இந்த இடத்துல சாப்பாடு இருக்கு, இந்த இடத்துக்கு போனா நமக்கு வந்து தண்ணி இருக்கு, அப்படிங்கிற நமக்கு என்னென்ன தேவையோ, இந்த இடத்துல ஒரு பொருள் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, இந்த இடத்துல நம்ம போய் உட்கார முடியும், அங்கே சேர் இருக்கு, இப்படி எல்லாம் காமிக்குது இல்லையா. இப்போ இந்த ஐம்புலன்களும் 6 புலன்களும் சேர்ந்து நமக்கு இந்த 6 அறிவும் என்ன கொடுக்குதுன்னா, அபாயத்தை உணர்த்தி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும், நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி அடைய செய்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கும். ஸோ ஒரு உயிரினம் வாழணும் அப்படின்னா இந்த 6 அறிவும் வேலை செய்யணும். அதாவது வந்து ஐம்புலன்களும் வேலை செய்யணும். அந்த மைண்டு வந்து அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு, அபாயமா இல்லை தேவையா அப்படின்னு முடிவு பண்ணி அதை எடுத்துக்கிச்சுன்னா அந்த உயிரினம் வாழும். ஆனா இதுக்கு அடுத்த படி என்ன அப்படின்னா, இந்த சென்சுவல் பிளஷர்ஸ்ல வந்து அதிகமா அடுத்த ஸ்டெப், அதாவது இது வந்து டேஞ்சர், இது எனக்கு தேவை, இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிடுச்சுன்னா இந்த ஐம்புலன்களும், அப்போ வந்து நம்ம ஆபத்து இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அதை தாண்டி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சு அது பின்னாடியே போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்பதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல அது என்ன பண்ணிட்டு, அது பேர் தான் இச்சை. எதன் மேல வந்து நம்ம அதிகமா இந்த ஐம்புலன்களில் கிடைக்கக்கூடிய உணர்வுகள்ல நம்ம வந்து ஒரு விருப்பு அல்லது வெறுப்பை ஏற்படுத்திட்டோம், அதுல விருப்பு ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அது பேரு இச்சை. அப்ப என்ன ஆகும்னா, அது கொண்டு போய் அடிமைப்படுத்திடும். இப்போ ஒரு படம் பார்க்குறோம், இந்த படம் வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கு, சந்தோஷப்படுறோம். ஒரு சினிமாவே எடுத்துக்கிறோம், ஒரு சினிமா பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா அதுலயே வந்து அடுத்தது அது ரொம்ப அடுத்த லெவல் போகும்போது என்ன பண்றாங்க, அவங்க திரும்பி திரும்பி போய் பார்க்குறாங்க. அப்போ அதிக நேரம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப்ல இந்த வீடியோக்கள்லேயே செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அடிமைப்படுத்துது. அப்போ அந்த ஒரு சென்சுவல் பிளஷரை நம்ம வந்து எப்படி கொண்டு போயிடுறோம்னா, அதை வந்து அடிமைப்படுத்துற லெவல்ல கொண்டு போயிடுறோம். இப்போ இதே மாதிரி தான் இப்போ இதுதான் வந்து இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள், கேளிக்கைகள், இப்போ இந்த ஆன்லைன் கேம்ஸ், நிறைய விஷயங்கள் நம்மளை அடிமைப்படுத்துறதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி தான், இந்த சென்சுவல் பிளஷர்ஸ். ஸோ இந்த ஐம்புலன்களை வச்சு நம்மளோட அபாயத்தையும் தேவையும் உணர்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த புலன்களை நம்ம என்ன பண்றோம், அது மேல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணி, அது வெறுப்பு கிரியேட் பண்ணி, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதன் பின்னாடியே போக ஆரம்பிக்கும் போது அது நம்மளை அடிமைப்படுத்திடுது, இது நமக்கு ஆபத்தை கொடுத்துருது அப்படி. ஸோ இப்போ இந்த இச்சையை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துன்னா, புலன் உணர்வே இல்லாதவன் ஜடம், அதுவும் கிடையாது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதே அந்த புலன் உணர்வுகளுக்கு போய் அடிமைப்படுத்துறவளுக்கு அதே கதியா இருந்ததுன்னா அது இச்சை. ஆனா புலன் உணர்வை பயன்படுத்தி எனக்கு இது தேவை, இது போதும் அப்படிங்கிற ஒரு மனசு வருது இல்லைங்களா, அது வந்து நல்லது. இதுதான் மத்திய பாதை. அப்போ பௌத்தத்துல வந்து நம்ம எடுத்தோம் கௌத்தோம்னா புலன் உணர்வுனா, ஐயோ பௌத்தத்துல வந்து புலன் உணர்வே இருக்கக்கூடாது, ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு புத்தர், அப்படின்னா எப்படி ஜடமாவா இருக்க முடியும், இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு சொல்லி அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது புரிதல் இல்லாதவங்க செய்யற வேலை அது. அவர் ஒன்றும் ஜடமா இருக்க சொல்லி புத்தர் சொல்லல. அதே சமயத்துல இந்த புலன் உணர்வுகள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல அப்படியே அடிமைப்படவும் சொல்லல. இப்போ ஒரு பச்சை புல்வெளி இருக்கு, நம்ம பாக்குறோம், ஒரு டூர் போறோம், அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு, அந்த என்வாயன்மெண்ட் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த மலர்கள் அழகா இருக்கு, ரைட், ஓகே, அதை ரசிக்கிறோம், இதெல்லாம் தப்பு கிடையாது, இது புலன் உணர்வு. ஆனா அதை பார்த்துட்டு ஆஹா இங்கே இருந்துடலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டு இன்னொரு 4 நாள் அங்க எக்ஸ்ட்ரா தங்கிட்டோம் அப்படின்னா அங்க இச்சை போகுது. அப்ப 4 நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இங்க வேலையெல்லாம் பாதிச்சிடும். அப்ப நம்ம திரும்பி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த 4 நாள் லீவ் போட்டதுக்காக நம்ம ஆஃபீஸ்ல திட்டுவாங்க,
அதுக்கு நிறைய செலவாயிருக்கும். ஐயோ இவ்வளவு செலவாயிடுச்சுன்னு நம்ம வருத்தப்படுவோம். அப்ப நம்ம வேலைகள்லாம் கெட்டு போயிருக்கும். இது வந்து இச்சை. இது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஸோ புத்தருடைய இந்த மத்திய பாதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த சென்சுவல் உணர்வுகளை, புலன் உணர்வை நம்ம வந்து சரியான வழியில பயன்படுத்தக்கூடிய பகுத்தறிவு இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருந்துருவோம். ஜடமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது, இச்சைக்கு போனாலும் அடிமையாக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது, அது துக்கத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் இச்சையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பற்று. பற்று அண்ட் பொசசிவ்னஸ், அஃபெக்ஷன். இதை வந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வாரத்தை நிறைவு பண்ணிடுறேன். பற்றுங்கிறது என்னது? அஃபெக்ஷன். ஸோ அஃபெக்ஷன் ஒரு பொசசிவா இருக்கிறது. பொசசிவா இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அஃபெக்ஷன் இல்லாம எப்படி இருக்க முடியும்? இதுதான் வந்து புத்தர்கிட்ட மல்லிகா அரசி வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்டு அதுக்கு வந்து புத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. பற்றுக்கும் ஒரு அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அஃபெக்ஷன், இப்போ நம்ம குழந்தைங்க மேல அஃபெக்ஷன் வைக்கிறோம். ஒரு லவர்ஸ் வந்து ஒரு பாய் கேர்ள்னா அவங்க அஃபெக்ஷன் வச்சிருப்பாங்க. பற்று, இது நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. இது ஏன் வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, ஆனா இப்ப பற்று வந்து நம்ம கெட்டது லிஸ்ட்ல வருது. பற்று இருந்தா அது துக்கத்துக்கு காரணம், பற்று இருந்தா அது பயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பற்று வந்து என்ன, எப்படிதான் அப்ப சொல்றது? நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. பற்று வைக்கிறது ஒரு தப்பாப்பா, பிள்ளைங்க மேல பற்றாதான் இருக்கணும், பற்றுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ பற்றுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்புங்கிறது நம்ம என்ன செய்யறோம் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா பற்று என்னன்னா, அவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிப்போம். இங்கதான் அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இப்போ அதனாலதான் வந்து இப்ப நம்ம குழந்தைங்க மேலேயே அன்பு செலுத்துற வரைக்கும் நம்ம செய்யறோம், நம்ம அவங்கள நல்லா வழி நடத்தணும், நல்லா செய்யறோம் அப்படின்னு இருக்கும். ஆனா பற்று இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுதான் அப்ப வந்து இந்த பிள்ளைங்க நம்மள பின்னாடி என்ன பார்த்துக்குவாங்களோ, எதிர்காலத்துல எப்படி செய்வாங்களோ, இவங்க விட்டு போயிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனையை கொண்டு போறது பற்று. அன்பு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோங்கிறதோட நிறுத்திடும். ஆனா பற்று வரும்போது நமக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு யோசிக்கணும். இப்போ அதுதான், நீங்க ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்து லவ் இருக்குன்னா கூட அங்க ஒரு பொசசிவ்னஸ் இருந்துச்சுன்னா, அப்போ என்ன, அவன் பொசசிவ்னஸ் இருக்கும்போது அவன் நமக்கு என்ன செய்யறான், நம்ம இவ்வளவு செய்யறோம், அவன் ஏதாவது செய்யறானா பாரு அப்படின்னு யோசிக்கட்டும். இது வந்து கணக்கு பார்க்கும். இப்போ அவங்க நம்ம பாரு, நான் நாள் ஃபுல்லா இவனுக்காக காத்து கிடக்குறேன், ஒரு நிமிஷமாச்சும் யோசிக்கிறானா அப்படின்னு அடுத்தவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத பாரு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கே நம்ம வந்து காலம் ஃபுல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் ஆச்சு அதுங்க நம்மளை பத்தி யோசிச்சு பார்க்குதா அப்படின்னு கணக்கு பார்க்கும். இங்கதான் அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அன்புக்கும் பற்றுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அன்புங்கிறது நம்ம அந்த விருப்பப்பட்டவர்கள் கூட இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஆனா பற்று வைக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க கூட இருக்கும்போது ஐயோ இவங்க கூடவே இருப்பாங்களோ, இல்லை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த அந்த லவ் வரும்போதே பொசசிவ்னஸ் வந்துச்சுன்னா இதுதான், விட்டுட்டு போயிடுவானோ, இவன் வேற யாரையோ பாக்குறானோ, அவன் உடனே அவன் செல்போனை எடுத்து நோண்டி பாக்குறது, இவங்க வேற யாரு கூடயாவது பேசிட்டு இருக்காங்களா, நமக்கு எப்போ போயிடுவாங்களோ. அப்போ இந்த பற்று வந்து நம்மளை வந்து என்ஜாய் பண்ணவே விடாது, எங்க போயிடுமோன்னு பயமே இருக்கும். ஆனா லவ் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரியும், சந்தோஷம் இருக்கும், இவங்க இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா பற்று லெவலுக்கு போகும்போது ஐயோ போயிடுவாங்களோ, ஏன்னா அது அந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ஷன் வச்சிருக்கோம், போயிடுமோங்கிற பயம் நம்ம மனசுல மேலோங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசம். அன்பு இருக்கும்பொழுது நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா பற்றுங்கிறது நம்மள அவங்க எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு யோசிக்க தோணும். இப்போ பெற்றோர்கள் மேலே நம்ம வந்து அன்பு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு குழந்தைங்க யோசிக்கிறது தான் அன்பு. ஆனா பற்றுனும் போது, அப்போ அஃபெக்ஷன் வரும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்க, அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா. ஈவன் வந்து ஒரு லவ் விஷயத்துல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அந்த பற்று இருக்கிறவங்க என்ன பண்ணா, இவன் நல்லா பார்த்துக்குவானா, இவன் நம்மள நல்லா பார்த்துக்கிறாளா, இவன் நம்ம கிட்ட மட்டும்தான் பேசுறாளா, வேற யாருக்கிட்டையாவது போய் பேசிடுவாளோ, போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தை கொடுத்துட்டு இருக்கிறது தான் பற்று. ஸோ இப்போ இதுல என்னன்னா, அன்பு வச்சிருக்கிறவங்க அந்த பொருள் அங்க இல்லைன்னா கூட அதை எதிர்கொள்ள முடியும். ஆனா பற்று வச்சிருக்கிறவங்க அந்த பொருள் கைவிட்டு போயிடுச்சுன்னா ஒடிஞ்சு போயிடுவாங்க, நொறுங்கி போயிடுவாங்க, அந்த இழப்பு அவங்களே அழிச்சிடும். ஸோ இது வந்து ஆபத்தானது. அதனாலதான் பற்று வந்து ஆபத்தானது. அன்பு இருந்தாலே போதும். அப்போ இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, யாரையும் நம்ம வெறுக்கக்கூடாது. அப்ப அப்படின்னா அடுத்தது வந்து என்னன்னா, பற்று அப்படிங்கிறது ரொம்ப அதீதமா அதை பிடிச்சு வச்சுக்கணும், என் கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அது நம்மள துக்கத்துக்கு கொடுத்துரும். வெறுப்பு எப்படி நம்மளை வந்து துக்கத்துல கொண்டு போய் விட்டுருமோ, அதே மாதிரி பற்றும் துக்கத்துல கொண்டு போய் விட்டுரும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தான் அன்பு.
அன்புங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்க மேல நம்மளுடைய லவ்வை வந்து செலுத்துறது தான் அன்பு. இதே எதிர்பார்த்து நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா அது பற்று வைக்கும்போது அந்த எதிர்பார்ப்பும் கொண்டு போயிடும். இது அந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ அகைன் பௌத்தத்துல வந்து இது மத்திய பாதை. வெறுப்பு எப்படி மோசமோ அதே மாதிரி பற்றும் மோசம். நடுவுல அன்புங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இதோட நான் முடிவு செய்யறேன். அடுத்தது வந்து அந்த இன்னும் ஒரு சில விஷயங்கள் காமம் அதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயில்டா அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் 9 மணி ஆயிடுச்சுனால இந்த நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஜெய்பீம், நமோ புத்தாய.